அழாதீங்க. சரி, பிரச்சனை இல்லை. எல்லாம் சரியாகும். சரியா? ஆ அண்ணன் வந்து நீங்க என்ன சொன்னா, அந்த இடத்துல வந்து நான் அந்த அக்கா அவங்க அந்த அண்ணாவோட வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த சாப்பிடல 4 நாள் சாப்பிடாம நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எமனஃப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய நாம இன்னைக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு உள்ள போறதுக்காக நின்று கொண்டிருக்கோம். ஆனா வந்து இப்ப கண்ணகி அம்மன் இப்ப நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கு, அப்ப ஆலயத்தை தான் வீடியோவில் காட்ட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு கெல்பிங் வீடியோஸ் தான் வந்திருக்கின்றோம். என்ன சொன்னா, இந்த அக்கா அவங்களை வந்து நாங்கள் ஒரு கிழமைக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். எங்களால் முடிஞ்ச முதல்கட்ட உதவியை நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த அக்கா வந்து சொந்த இடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமா அப்படி என்கின்ற இடத்த வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இந்த அக்காவுக்கு வந்து புற்றுநோய். அப்போ இந்த அக்காவுக்கு புற்றுநோய் ஏற்பட்டதால் வந்து குடும்பமே வந்து பெரிய ஒரு இழப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த அக்காவுடைய கணவர் அன்றைக்கு வந்து தங்களால் முடிஞ்ச வேலையை செய்து கொண்டிருந்தவர் இப்போ அவரால் வந்து வேலைகளையும் வந்து செய்து கொள்ள முடியாமல் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த அக்கா வந்து பராமரிக்கிறதிலே இவருடைய அந்த நேரங்கள் காலங்கள் போய்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் முதல்கட்ட உதவியை வழங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த கட்டமாக இப்போ அயர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய டேரான்சி என்கின்ற ஒரு அண்டி வந்து ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் அவங்களோட வீட்டை நாங்கள் போயிருந்தாங்க. அவங்க வீட்டை போயிட்டு நாங்கள் நின்று பார்த்தோம். இப்போ யாருமே இல்லை அந்த வீட்டை. அப்போ உடனே வந்து கோல் எடுத்திருந்தோம். கோல் எடுத்து எங்கே நான் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து களுவாஞ்சியூரில் நாங்கள் கோயிலுக்கு வந்த தம்பி மனைவி வந்து இப்போ கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணுன்ட்டு அழுது கொண்டே இருந்தா. அப்புறம் ஆட்டோ ஆயர் பிடிச்சி வந்து நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அக்காவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல்நிலை சரியில்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து திருவிழா நாட்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது, வைகாசி மாதம். அப்போ கண்ணகி அம்மன் திருச்சடங்குலாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அடுத்து மாரியம்மன் ஆலய திருச்சடங்கு வந்து ஆரம்பிக்க இருக்குது. அப்போ அந்த அக்கா வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் தானே, ஒரு ஆசை கொண்டு இருக்கு, நான் இப்போ ஆலயத்திற்கு போகணும், இப்போ அம்மனை வந்து வழிவிடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு வந்திருக்காங்களாம். அப்போ சரியா நாங்கள் நெல்லுங்க, நாங்கள் அங்கே வாரம் சொல்லி ஏண்டா அவங்கள வந்து நாங்கள் இங்கே கூப்பிட்டு எடுக்கிறது நல்ல மீன். அதனால வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு இப்போ சாமியை வந்து வழிபட்டுட்டு அங்கே வந்து நிறைய பேர் அவர்கிட்ட இருந்து கொண்டு இருப்பாங்க. அவர்கிட்ட வச்சு வீடியோவில் கதைக்க முடியாது. அப்போ அவங்கள்ட்ட வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ சாமியை வந்து கும்பிடுது ஒரு ஓரமாக வந்து இந்த பக்கமாக வந்து வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த உங்களோட கதைச்சிட்டு நாங்கள் அந்த காசை கொடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து போக போகிறோம். சரி, உள்ளே போய் பார்ப்போம். சரி, அப்படியே வந்து வந்துட்டோம். நம்ம இப்போ ஆலயம் எப்படி இருக்கின்ற அப்படி பார்த்துட்டு அந்த அண்ணா அவங்க அக்கா அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு கொண்டு வந்து இந்த இடத்த வச்சு வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அப்படியே வாங்க போகலாம். அப்படியே பைக்கை வந்து முன்னாடி வச்சுட்டு அப்படியே நடந்து வந்து கொண்டு இருக்கோம். அப்படியும் உள்ள ஒரு 200-300 மீட்டர் கிட்ட நடந்து வரணும் முன்னாடி இருந்து. நாங்கள் வந்து பைக் அங்கேயே வச்சுட்டு அப்படி வந்து கொண்டு இருக்கோம். இந்த பக்கம் வர கார்கள் எல்லாம் வந்து கிடந்து கொண்டு இருக்குது. இந்த ஆலயமும் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்தான் வந்து அமைஞ்சிருக்குது. பக்கத்தில் வந்து இந்த நீர்நிலைகள், குளங்கள், இந்த ஆறுகள், இந்த பாவிக்கு நடுவில் வந்து கண்ணகி ஆலயம் இருக்குது. சரி, உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். சாமியை வந்து வழிபட்டுட்டு அந்த அக்கா அவங்க நாங்களோட வந்து பேசிட்டு நான் இங்கே வெளியில் வந்து பேசுகிறேன். இப்போ அவடத்தை வச்சு பேசுகிறது கதைக்கிறது நல்ல இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ஓரமாக வந்து கூட்டி கொண்டு வந்து பேசிட்டு கொடுத்துட்டு போவோம். இப்போ கோயிலுக்கு வாரன்று தெரிஞ்சிருந்தா இப்போ வேட்டியை கட்டிட்டு வந்துருக்கலாம். இப்போ திடீரென்று ஒரு எதிர்பாராமல் வந்தது தானே, அதில் வந்து ஜீன்ஸை போட்டு வரக்கூடிய மாதிரி போயிட்டுது. 6ஆம் மாதம் 11ஆம் தேதி முடியுது. அப்போ பாருங்க, களுவாஞ்சிக்குடி கண்ணகி அம்மன் வந்து நம்மளையும் வந்து அரவணைச்சிருக்கார், வரணும் வச்சிருக்காரு, வந்துருக்காரு. நான் திடீரென்று வந்திருந்தோம். இப்போ இந்த ஆண்டு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வரல. அப்போ திடீரென்று பாருங்க, இப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டிய இப்போ எதிர்ச்சியான முறையில் வந்திருக்கோம் கோயிலுக்கு. சரி, போவோம். ஐயா, இந்த ஹெல்மெட்டை வந்து வைக்கிங்களா? வரும் கவனமையா மாறி கொடுத்துட்றாங்க. பகல் நேரத்திலையும் கடும் ரோடா இருக்குது. அண்ணன் வந்து நீங்க நீ நேற்று செட்டி வளையது போய் வந்து வருஷம் போற நீ இவங்கள
அப்பா செத்து அண்ணா செத்துட்டார போகுது. ஆ நீ அதில் கொஞ்சம் நீண்ட இடைவெளியாக போயிட்டு ஆ நீ அப்போ இதுக்கு போயாமல் சொல்லி நேற்று அங்கே போயிட்டு வந்தவன் இன்றைக்கு இருக்கு வருஷம் வருஷம் பாரு நாங்கள் எல்லா கோயிலுக்கு பாருன்னு சரி ஓகே நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு இப்போ அங்கே வந்து இந்த அபிஷேக பூஜையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ அதுக்கப்புறம் அண்ணாக்கள் இப்போ போயான்னு சொல்லு கூட்டிகிட்டு வந்தாங்க. பிரச்சனை இல்லைண்ணா நீங்கள் வந்து பூஜைக்கு போகிறனா போங்க, இதை முடிச்சுட்டு இல்லையா வீட்டை வரனா போங்க. எங்கே என்ன செய்யப்படுறீங்க? இல்லை இப்போ வீட்டை போதா நீ இங்கேருந்து அங்கே நடந்து கண்ணூரத்துக்கு நடக்கவே இல்லாது. வீட்டை போதா நீங்கள் வீட்டை போதா என்னென்ன நீங்கள் இப்போ அண்ணாங்க சொல்ல தானே நாங்கள் வந்து அப்படி வெளில வந்தாங்க. நாங்கள் பூஜை முடிய போகும்போது சரி பிரச்சனை இல்லைண்ணா. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த அக்காட உடல்நிலை இல்லாமல் தான் எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் பேராது. நீ சேலம் போட்டு வந்தால் ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட இல்லாது. மற்ற நாங்கெல்லாம் ஃபுல்லாக பொக்களம் கையெல்லாம் கருத்தாய். ஏன்னா நாங்கள் முதல் வரும்போதுன்னா ஒரு அந்த பெட்டில் வந்து படுத்து கொண்டு இருந்தோம் ஒழும்பு இல்லாமல். இப்போ வந்து கொஞ்சம் நாள் எழுப்பி நடந்துடுறாங்க. இப்போ ஆளுக்கு சாப்பிட இல்லாது. நாக்க காட்டுங்க, நாக்கெல்லாம் ஃபுல்லாக காயம் கால் இந்த பாதம் எல்லாம் பொக்களிச்சு கருப்பாயிருக்கு. மற்றது கையெல்லாம் கருப்பாயிருக்கு. ஆனால் பை மாத்தல, பை அப்படியே தான் இருக்கு. சைட்லாம் இருக்கு. நீ மக்கள்ற உதவியும் கடவுள்ற ஆசீர்வாதம் என்னென்னா இப்போ அதிகளவான உதவியும் கிடைக்கல. இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு முதற்கட்டமாக எங்களால் முடிஞ்ச உதவியை வழங்கியிருந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிறிய உதவி தான் கிடைச்சிருக்கேண்ணா. இப்போ நாங்களும் என்ன செய்கிறப்ப கிடைக்கிறத தான் கொண்டு தரலாம். இப்போ மேலதிகமாக கொண்டு தரையில அதான். நீ வணக்கம் அக்கா. வணக்கம். என்னடா இப்போ உங்களோட உடம்பெல்லாம் எப்படி இருக்கேக்கா? போடலாம் சவுக்கு தான் போய் வாரது டவுனுக்கு போயில சாப்பிடல 4 நாள் சாப்பிடாம விட்டு சாப்பிடாம விட்டு. ஆனால் அந்த முதல் இருந்தோட கொஞ்சம் நடந்துருக்கீங்க, எழும்பிருக்கீங்க. நடக்கலாம், சாப்பிட மட்டும்தான் இல்ல. ஆட்டோவுக்கு நான் ஃபோன் நம்பர் வச்சுக்கீங்க, நான் கால் பண்ணி இங்கே ஆட்டோ நிற்கித்தானே அவங்க களுவாஞ்சி ஆட்டோ தானே பிடிச்சிட்டு போயிடலாம். போனால் நீ அங்கே பழுகாம ஆட்டோ. சரி நான் என்னண்டா இப்போ உங்களோட தொழில் விஷயம் எல்லாம் எப்படி போகுது? இப்போ ஆலயமே ஸ்டார்ட் பண்ணிது, நீங்கள் ஒரு மத குருன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன கோயிலுக்கெல்லாம் போகிறதா? இவையை விட்டு திரி போயிடாது, அது ஒரு பிரச்சனை. இவைக்கு பணியோட பார்க்கணுமே. நீ வேணுமெண்டா சின்ன நேரங்களில் சின்ன உதவிகள் அப்படி கேட்டு வந்தால் டக்குன்னு செய்து போட்டு வந்துடலாம். நீ அதுக்குரிய ரச்சனையை அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லாட்டி அங்கே நிற்கணும். இன்னும் அந்த தூரந்துளையில் ஆலயத்துக்கு போயிடாது. பக்கத்தில் பழுகாமன்னா பழுகாமல் போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தா அங்கே செய்யலாம். இப்போ எங்களை ஊர் கோயில்கள் சடங்கு அது இதெல்லாம் நாங்கள் செய்யலாம். அப்போ அது பிரச்சனை இல்லை. தூரத்துகளுக்கு போயிடாது, தெரிஞ்சாக்கள் தான் கூப்பிடுவாங்க. போகிறதுக்கு காளி கோயில் இருக்கு, பழுகாமத்தில் காளி கோயில் இருக்கு, பட்டு மாரியம்மன் கோயில், கல்லாறு, இது இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. நான் போவேன். மற்ற தூரத்துகளுக்கு போயிடாது, இதைவ விட்டுட்டு போயிடாது. நீ இவட நீ அவைக்கும் பருத்தம் உங்களை அம்மாவுக்கு. அப்போ நம்ம இவைக்கு நம்ம அம்பனியோட பார்க்கணும். குளிப்பாட்டுறது, உடுப்பு கழுவுறது எல்லாம் நம்ம போனா நீ இவ ஊத்தி ஆயிடுவாங்க. திடீரெண்டு அக்கா வந்து கோயிலுக்கு போயிட்டு இப்போ கூட்டித்தவங்கள வந்தீங்க, ஒரு மன அமைதியும் கிடைக்கும் தானே. நல்ல விஷயம் கோயிலுக்கு வந்தது. சரி அக்கா, இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு உதவி என்றால் எப்படியான உதவியாக்கா செய்யணும்? அண்ணா வந்து இப்போ அவருக்கு தொழிலும் கஷ்டமாக இருக்கி அன்றைக்கு சாப்பாடு செலவு இருந்தாலே போதுமன்ற மாதிரி கேட்டுருந்தவங்க. இப்போ நீங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்கீங்க? எனக்கு இந்த வருத்தத்தை சுகமாக்குறோம். போன கிழமை வருத்த உடம்பு களுவாஞ்சி கொண்டு வந்தேன். நாக்கெல்லாம் விழுபட்டு கண்ணெல்லாம் நாக்கெல்லாம் வெளியில வந்து கண்ணெல்லாம் பிறண்டு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருந்து பிறகு பின்னர் 5 மணி போல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் 7 மணி 7:30 ஆகும். நாங்கள் வந்தது பிறகு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒரு அடுத்த நாள் போட்டு கொண்டு வந்தாங்க. இல்லை இங்கே கேன்சருக்குரியது இங்கே செய்ய மாட்டாங்க, மட்டக்களப்பு தானே கிளினிக். ஒரு அங்கே போய் சொல்ல நீ பிறகு நார்மல் சேலன் போட்டுருந்தவங்க போட்டு இப்போ என்ன தெரியுறாங்க. இதான்னு கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. என்னென்னு சொன்னாக்கா உங்களை வைத்தியசாலையில் சொன்னவங்களா உங்களோட நோயை வந்து குணப்படுத்திடுவோம்? இது இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் மண்டிக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிற மண்டிக்காங்க. சரி, நாங்கள் இப்போ நிறைய குடும்பங்களை பார்த்தேன். நாங்கள் புற்றுநோயெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. புற்றுநோயை குணப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது, மருந்தே இல்லை எல்லாம் பேசுவாங்க. அதுக்கு நமக்கு தெரியாது என்ன என்று. எல்லாம் கடவுள் அவன்கிட்ட சித்தம் தானே. சரி அண்ணா, ஓகே, ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களை ஒரு சின்ன செலவுக்கு எங்களால் முடிஞ்ச நான் வந்த உதவியை தந்துட்டு போகிறேன். இந்த இதில் பாருங்க அக்கா, பாருங்க அண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. 20 இருக்கு. 20 இருக்குது. என்ன சொன்னால் இந்த உதவியை இப்போ அயர்லாந்தில் இருக்கக்கூடிய டெரன்சி என்கின்ற ஒரு அண்டியை செய்திருக்காங்க.
அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அவங்களோட என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்றேன் செய்த உதவிக்கு. சில நேரங்கள்ல இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு மேலையும் உதவிகளும் உதவி செய்யலாம், ஓ இல்லை நம்முடைய பார்க்குற உறவுகளும் செய்யலாம். அது இப்போ பார்க்குறவங்கட இல்லாக்கா இருக்கு, உங்களோட கஷ்டங்களை உங்களோட நிலைமையை வந்து எங்களால் வந்து வெளிக்கொண்டு வரதான் முடியுமே தவிர எங்களாலே முடியாது இப்போதைக்கு. சரி, அண்ணா வந்து என்ன சொல்லிக்கொள்ள இந்த அக்காவுக்கு? அவங்களுக்கு இதே மாதிரி கொடிய நோய்கள் வர. சரி, ஓகேண்ணா, அழாதீங்க. சரி, பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாகும். சரியா? இப்போ என்ன நீங்கள் இந்த அளவுக்கு இருந்து நீங்கள் இப்போ அக்கா வந்து பராமரித்து ஒரு செய்கிறதே பெரிய ஒரு விஷயம் என்ன. சரி, ஓகே, பார்ப்போம். மேலதிகமாக ஏதாவது உதவிகள் கிடைச்சா கண்டிப்பாக ஒன்று தாரோம். என்ன ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கண்ணா. அப்போ வேறு ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. கதைக்க முடியாது. என்னண்ணா? கதைக்க முடியாது. சரி, ஓகே, நல்லாதீங்க. சரியா? பிரச்சனை இல்லை, ஒன்றும் யோசிக்காங்க. சரியா? எங்களால் முடிஞ்சேண்ணா. இப்போ நீங்கள் உங்களோட நிலைமை எங்களுக்கு தெரியும். பிறகு பழமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள்ட்ட விசாரிச்சிருந்தேண்ணா. அவங்களோட நிலைமை வந்து கடும் மோசம்தான். என்ன செய்கிறேன்னா, கிடைக்கிற உதவியை கொண்டு தருவோம். இப்போ அடுத்த கட்டமாக மேலதிகமாக பார்த்துக்கொண்டு நம்முடைய உறவுகள் ரயில் இருக்குது. முடிஞ்ச வரங்க உங்களுக்கு மாதாந்த உதவியாவது செய்யுங்க. மாதாந்த உதவி செய்தாலே போதும். ஏன்னா இப்போ அண்ணா தொழிலுக்கு போகாமல் இருக்கார். இப்போ நேரடியாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அதோட அந்த வலி, அந்த வேதனை விளங்குது. சரி, ஓகே, நான் அழாதீங்க. சரி, நீங்கள் வந்து அழக்கூடாது. நம்ம என்ன செய்யுது? சரியாக்கா, உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப வாரம். சரியாக்கா? போயிட்டு வரோமா அண்ணா? சரி, சரி, ஓகே. சரி, ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். இப்போ ஆலயத்திற்கு வந்து நாங்கள் உங்களோட வீட்டை போனாங்கண்ணா. அப்போ வீட்டை இல்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு கால் எடுத்து கொஞ்சம் வந்து சந்திச்சிருந்தோம். சரி, பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஒரு இடத்த சந்திச்சிங்க, சாமியோட இடத்து. சரி, ஓகே, நான் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கின்றோம். அப்போ இந்த உதவியை செய்த அயர்லாந்து இருக்கக்கூடிய டெரன்சி அன்றைக்கு மிச்சம் நன்றிகள். அவன் இந்த உதவி கிடைக்க நம்முடைய வீடியோ பகிர்ந்து ஆதரவு வழங்கிய நம்முடைய மக்கள் உறவுகளுக்கும் கோடான கோடி நன்றிகள். அவங்களுக்கு மேலதிகமாக மாதாந்தம் ஒரு செலவுக்கு இருந்தாலே போதுன்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் இல்லை. அவங்களுடைய அந்த முதலிய வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் பாருங்கள். அவங்களோட வீட்டையெல்லாம் போய் எடுத்திருந்தோம். அப்போ அந்த வகையில் இந்த அண்ணா வந்து அக்காவுக்கு இப்போ வருத்தம் ஏற்பட்டதால் வழியில் வந்து வேலைவாய்ப்புக்கு போய்க்கொள்ளையில் அவர் சூழ்நிலை. அதனால் மாதாந்த உதவி ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க பார்க்குறவங்க. இல்லை இந்த உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். பாய். கோயிலிருந்து நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கோம். போகும்போது இது வந்து அந்த மார்க்கெட் ரோடுன்னு சொல்லுவாங்க, மெயின் ரோட்டில் உள்ள அந்த குளத்தோரமாக பின்புறமாக போகக்கூடிய வழி. போகும்போது இதை வந்து அப்படியே காட்டிக்கொள்கின்றோம். என்ன சொன்னால் அந்த இடத்துல வந்து நான் அந்த அக்காவங்க அந்த அண்ணாவோட வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாவுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு அல்றதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். அவருக்கு அந்த மனநிலை தாங்க இல்லாமல் இப்போ அவருக்கு குளிர்றதுக்கு வந்தது. அதனால வந்து நான் குயிக்காக வந்து வீடியோ முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். வரும்போது அப்படியே பேசி கொண்டு போகிறேன். மேலே வந்து இவங்களுக்கு சரியான மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது. அந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு மத குரு, வேறு வேலைகள் எந்த வேலை கிடைச்சாலும் செய்து கொண்டு இருக்கார். இப்போ அந்த அக்காவுக்கு இந்த நோய் வந்ததால் ஒரு வேலைக்கும் போய்க்கொள்ள அது சாப்பிட்றது ஒரு கஷ்டம். இந்த அக்காவுடைய அம்மாவுக்கு வந்து அவருக்கு வந்து வருத்தம். என்ன செய்கிற அப்போ உண்மையிலே இந்த எங்களால் முடிஞ்ச ஒரு வகையில் நிறைய வழங்கியிருக்கோம். மேலதிகமாக உதவிகள் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நம்முடைய உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து தயாராக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் வந்து அப்படி இருப்பாங்க, உதவி செய்யக்கூடியவங்க. அப்படியானவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பகிர்ந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க ஒரு ஆதரவு வாங்க. மாதாந்த உதவி அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த அக்கா வந்து ஏழாவதோட கோயிலுக்கு வந்துருக்காங்க வாருங்கள். நினைக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்கிறோம் இந்த வீடியோவை. திரும்பியும் வந்து இந்த என்னென்னா அந்த மனநிலை வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து நான் இப்போ திரும்பியும் இப்போ அந்த வார வழியில் வந்து வீடியோ எடுத்து அப்படியே பேசி கொண்டிருக்கேன். இப்போ பேசுகிற அர்த்தத்தில் உங்களுக்கு விளங்கும் பண்ண நினைக்கிறேன். அந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு வழி நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் முன்னாடி சொன்ன மாதிரி நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் அதோடைய அர்த்தம் விளங்கும்.
சரி ஓகே மேன் இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்றேன். கண்டிப்பாக உதவி கிடைக்குமென்னு நம்புறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.